Taste the Daily. அண்மை செய்தி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் கூட்ட அரங்கிற்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் கூட்ட அரங்கிற்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்த்து வருகிறோம். கழக பொதுச் செயலாளர் ஆர்மையன் எடப்பாடியார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வரலாற்று சிறப்பு மிகுந்த கழக செயற்குழு பொதுக்குழுவுக்கு வீரவுரை ஆற்றுவதற்காகவும் எழுச்சிவுரை ஆற்றுவதற்காகவும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் என்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர்மையன் எடப்பாடியார் அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மேடைக்கு வருகை தந்ததற்கு பிறகு நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இருவரும் தலைவர்களுக்கு மலரஞ்சலி தொடங்கி கழக செயற்குழு பொதுக்குழு தொடங்க இருக்கிறது. நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். உடன் நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நம்முடைய உயிருக்கு நிகரான தலைவராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவப்படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழுவிற்கு கழக பொதுச் செயலாளர் ஆர்மையன் எடப்பாடியார் அவர்கள் வருகை தந்து நம்முடைய இருவரும் தலைவர்களாக விளங்குகிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மலரஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்வுக்கு மூல காரணமாக இருக்கிற இரண்டு தலைவர்களுக்கும் வணக்கத்தை மலர் அஞ்சலியை மலர் வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தலைமை கழக நிர்வாகிகளும் மலர் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அருமையான எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் 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 கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு இந்த நிகழ்ச்சிக்கு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எழுச்சிவுரை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு தொடங்க இருக்கிறது. கழகத்தினுடைய அவைத் தலைவரை செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிற்கு தலைமை ஏற்க முன்மொழிகிறார் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற ஆர்மையன் எடப்பாடியார் அவர்கள் இப்போது தலைமை ஏற்க முன்மொழிகிறார்கள். கழக அவைத் தலைவரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய முன்னாள் தலைவருமான மதிப்புக்குரிய அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் உஷேன் அவர்களை கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகின்றேன்.
அதனை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சருமான சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் KP முனுசாமி அவர்கள் வழிமொழிகிறார்கள். போற்றுதலுக்குரிய கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். தலைமை கழகத்தில் கடந்த 16/8/2024 அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 9 தீர்மானங்களையும் இன்றைய தினம் கொண்டுவரப்பட இருக்கின்ற 16 தீர்மானங்களையும் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தருமாறு முன்மொழிகிறார். முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரோ கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரோ நத்தம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள். தலைமை கழகத்தில் கடந்த 16/8/2024 அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 9 தீர்மானங்களையும் இன்றைய தினம் கொண்டுவரப்பட உள்ள 16 தீர்மானங்களையும் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தருமாறு முன்மொழிகிறேன்.